பொய்யான இடுகிறது நமக்கு ஒரு பெரிய குற்றமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அப்போஸ்தலர் 4ஆவது அதிகாரம் 34, 35 அப்போஸ்தலர் 5 1 முதல் 5 வசனங்களையும் நீங்கள் வாசித்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த அப்போஸ்தலருடைய காலத்தில் விசுவாசிகளெல்லாம் சேர்ந்து அவங்க நிலங்களை விற்று அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க சீசருடைய பாதத்தில் கொண்டு அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தாங்க. அவங்களுக்கு தகுந்தபடி என்ன செய்யப்பட்டிருந்தனா கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல் தான் ஒரு தம்பதி இருந்தாங்க. அடுத்து நான் அப்போஸ்தலர் 5 அதிகாரம் 1 - 5 அவங்க பேர் என்னன்னா அனனியா சப்பிரால் என்ற கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்கு கொடுக்கணுன்னு ரொம்ப ஆசை தான். ஆனால் என்ன செய்தாங்க, மனைவி அறிய அப்படின்னு ஒரு வசனம், மனைவி அறிய அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து அதை கொண்டு அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வைக்கிறான். அப்போ பேதுரு கேட்குறாரு, அப்படி தானே, இவ்வளவுக்கு தானா நீங்கள் விற்றீர்கள் அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன செய்கிறான், ஆமாங்கிறான். மனைவி கேட்டாலும் அவன் என்ன செய்கிறாங்க, ஆமான்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பரிசுத்தாவிக்கு விரோதமாக நீங்கள் என்ன செய்றீங்க, பாவம் செஞ்சீங்க அப்படின்ட்டு ஒரு பொய் என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய புருஷனும் மனைவியுமாக சேர்ந்து அங்கே என்ன செய்கிறாங்க, அந்த பேதுருட்ட சொல்கிறாங்க. உடனே அவங்களுக்கு என்ன கிடைத்தது தான், உடனே மரண தண்டனை கிடைத்தது அந்த மரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே பார்க்குறோம். அப்போ ஒருவர் பொய் சாட்சி அளித்தால் அது இருதயங்களை யார் பார்க்குறா, ஆண்டவருக்கு பார்க்குறாரு. அதனால் அது ஒரு பெரிய குற்றமாக என்ன செய்யுதுன்னா காணப்பட்டது.